எம்பிபிஎஸ் வெளிநாட்டில படிக்கணும்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் டிசைட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்க தேவையான கட் ஆஃப் கிடைக்கல. அதே நேரம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தா, 1 வருட ஃபீஸ் 10,00,000, 12,00,000. டீம்டு யூனிவர்சிட்டீஸ்னா 1 வருடத்துக்கு 25,00,000 வரை கூட போயிடும். இந்த அளவுக்கு ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு தான் நெறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் வேற ஆப்ஷனா வெளிநாட்டில எம்பிபிஎஸ் படிக்கலாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, ஒரு முக்கியமான விஷயம். வெளிநாட்டில எம்பிபிஎஸ் படிப்புன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்போ இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்தியாவோட நேஷனல் மெடிக்கல் கமிஷன், அதாவது மெடிக்கல் எஜுகேஷனை ரெகுலேட் பண்ற ஸ்டாட்யூட்டரி பாடி சில முக்கியமான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ற கண்ட்ரீஸ் அண்ட் யூனிவர்சிட்டீஸ்ல மட்டும் தான் நம்ம போய் எம்பிபிஎஸ் படிக்கணும். அதனால கண்ட்ரி சூஸ் பண்றப்பவும், காலேஜ் சூஸ் பண்றப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி மாதிரி எந்த நாட்டுக்காவது போய் படிச்சா போதும்னு இப்போ கிடையாது. பர்ட்டிகுலர்லி 2021 என்எம்சி ரெகுலேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத கண்ட்ரீஸ் அல்லது யூனிவர்சிட்டீஸில் போய் படித்தா இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெடிக்கல் லைசன்ஸ் கிடைக்காம போகும் ரிஸ்க் இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா என்எம்சி ரூல்ஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்னாடி இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போன சில பாப்புலர் கண்ட்ரீஸ் கூட இப்போது என்எம்சி ரூல்ஸுக்கு ஃபுல்லி மேட்ச் ஆகாமல் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு அட்மிஷன் நேரத்தில் ப்ராப்பராக சொல்லப்படுறதில்ல. அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா இந்த விஷயங்கள் தெரிஞ்சுதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றின வீடியோஸ் ரிச் குளோபல் எட்யூ சேனலில் இருக்குது. அதனால் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்எம்சி ரெகுலேஷன்ஸ், லைசன்சிங் ப்ரொசீஜர், லோக்கல் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட் இதையெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் முடிவெடுக்கணும். இதுக்கான கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஒஃபிஷியல் நோட்டீசஸ், இன்டெப்த் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரிச் குளோபல் எடியூவுக்கு கால் பண்ணி ப்ராப்பர் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம்.